இப்போது நாம் பார்க்க போவது காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தின் திரை விமர்சனம். காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் ஜியா, மது மகேஷ் உள்ளிட்ட பல புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஏஎல் விஜய். முதல் காட்சியிலேயே பரபரப்பை ஏற்படுத்தி விடுகிறது காதல் ரீசெட் ரீமேக். ஸ்காட்லாந்து நாட்டுக்கு போறாரு ஒரு இசை போட்டியில் கலந்து கொள்ள கதாநாயகி ஜியா. அங்கே தான் போன பிறகு தான் தெரியுது அவர் காதல் தோல்வி ஏற்படுகிறது. அவரை அழைச்சிட்டு போனவனை லவ் பண்ணுறாரு. டான்ஸர், பாடகர். அவன் இவர் ஏமாத்திடுறான், வேற ஒருத்தியை புருட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் காதல் தோல்வி அடைஞ்சு நேராக மலை மேலே இருந்து விழுந்துடுறாரு ஜியா. அவரை காப்பாற்றுறாரு மது மகேஷ். ஆனால் கீழே விழுந்தோடனே அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஞாபக மறதி நோய் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அவரை தன்னுடைய காதலியை போல நினைத்து கொண்டு மது மகேஷ் காப்பாற்றுறாரு. அப்புறம் பழைய காதலை வந்துடுறான். பழைய காதலை வந்தால் இந்த மது மகேஷ் நேராக எம்எஸ் பாஸ்கர்கிட்ட போய் அடக்கலாம் கேட்குறாரு. எம்எஸ் பாஸ்கர் டாக்டராக நடிக்கிறார், ஆனால் டாக்டர் கிடையாது. அப்போது அவன் நான் தான் காதலைங்கிறான். இவளுக்கு குழப்பம் வருது, புதியவனா பழையவனான்னு சொல்லி. இந்த மாதிரி கதை போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்காட்லாண்டை சுற்றி வந்த உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏஎல் விஜய். ஸ்காட்லாண்டை பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். முதல் பாதியில் கொஞ்சம் ஸ்லோ தெரியுது. புதிய கதாநாயகன் பதட்டம் இல்லாமல் நடிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் கேமரா ஃபியர் இருப்பது நன்றாக தெரிகிறது. இடைவேளைக்கு அப்புறம் பரபரன்னு போகுது. கிளைமேக்ஸின் வித்தியாசமான ஒரு கேள்வியோடு முடிகிறது. முதல்ல ஆரம்பத்தில் இது ஒரு ஜாலியான காதல் படம்னு நினச்சா அப்புறம் பார்த்தா ரொமான்ஸு இல்லாமல் டல்லாக போகுது. ஏஎல் விஜயிடம் இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் புதிய முயற்சி செஞ்சுருக்காரு. புதிய முயற்சி அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்குமா என்பது தெரியவில்லை. ஏன்னா மனதில் அந்த காட்சிகள் எதுவும் ஆழமாக பதியவில்லை. ஏற்கனவே எங்கிருந்தோ வந்தாள் படம் அதேமாரி தான். சிவாஜி கணேசனுக்கு நினைவு மறந்து போகும். அதுக்கப்புறம் மூன்றாம் பிறை நடிகர் காதல் நாயகன் உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. ஸோ எங்கிருந்தோ வந்தாலையும் நான் பார்த்துருக்கேன், மூன்றாம் பிறையும் பார்த்துருக்கேன், அதே இன்ஸ்பிரேஷன் எடுக்கப்பட்ட காதல் ரீசெட் ரீமேக்கையும் பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் நிரடல் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் ஞாபக மறதிக்காரன் கதை, ஸ்காட்லாண்டு என்பதற்காக ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம், தப்பு இல்லை. காதல் ரீசெட் ரீமேக் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 35 மதிப்பெண்கள்.